விஜய் என்ன சொல்றாருன்னா உலகம் அது இல்லைன்னு சொல்றாரு. விஜய் மாதிரியான ஒரு நபர் சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவா பேசிடும். ஏன்னா விஜயோட அரசியலை விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய திரையுலக பயணத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வீச்சு என்னன்னு உங்களுக்கே தெரியும். பல கோடி ரசிகர்களை இன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. நீங்க சொல்லுங்க, அவர் ஒரு தலைவராக அவர் பேசிய வார்த்தையில் என்ன தவறு இருக்குது? நீட்டை கிளியர் பண்றது மட்டும்தான் உலகம் நினைக்காதீங்க, நீட்டை தாண்டி உலகம் பெருசு. அவர் தன்னையே ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். கேவலமா பேசினாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு பேசினாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் என்னோட பத்திரிகையில ராப்பர்ல போடணுமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பத்திரிகைகள் அவருடைய பேட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறது. என்னதான் எஸ்ஏசி இருந்தாரு, அவர் வந்து புஷ் பண்ணாருனாலும் எஸ்ஏசி புஷ் பண்ணதுனாலே மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. எஸ்ஏசி புஷ் பண்ணதுனாலேயே மக்கள் ஏத்துட்டு இருப்பாங்களா? எத்தனையோ இவரை தாண்டிய ஜாம்பவான் இயக்குநர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க, எத்தனையோ மிகப்பெரிய நடிகர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் விஜய் ஆகல இல்ல. யார் வந்தாலும் பாஜகவின் பி டீம், யார் வந்தாலும் பாஜகவின் பி டீம்னா உண்மையாகவே பாஜகவின் பி டீமாக யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகமும் விஜய் இவங்க ரெண்டு பேரை பத்தியும் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சார். அதுல நேத்து நடந்த அந்த ஈவெண்ட்ல இருந்தே பேச ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கடந்த காலங்களில், அதாவது அனிதா வீட்டுக்கு போனதா இருக்கட்டும், இல்ல கல்வி விருதுகள்லயே நீட் பத்தி பேசினதா இருக்கட்டும், அங்கிருந்து விஜய் இப்ப நேத்து பேசின ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீட் மட்டுமா உலகம் அப்படின்னு கேட்கிறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா சொல்றோம், தற்கொலைகள் இருக்கக்கூடாதுங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா அது திமுக உள்ளிட்ட அவங்களுடைய ஆதரவு தளத்துல இருந்து பேசுற எல்லாருமே விஜயை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவர் பாஜகவின் குரலா பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சிக்க தொடங்கியிருக்காங்க. உங்களுடைய பார்வை? இல்ல, முதல் விஜய் நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே முற்று முழுதாக புறந்தல்றேன். ஏன்னா விஜய் பேசியிருக்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவர் சொல்லியிருக்கிறதா பிராக்டிக்கலி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து, அவர் எப்போதும் சொல்லுவார்ல நண்பா நண்பீஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாளா ஒரு அண்ணனா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதுல இருந்து ஒரு படி மேல போய் பேசியிருக்கதா நான் பாக்குறேன். ஏன்னா உண்மையாகவே நீட் மட்டும்தான் உலகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பாததனுடைய விளைவு தான் 24 உயிர்களை பலி கொடுத்திருக்கோம். நீட்டு சரியா தப்பா, நீட் வேணுமா வேணாமாங்கிறதுல எல்லோருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்கலாம். அரசியல் ரீதியாக அதுல உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட், எனக்கு ஒரு ஸ்டாண்டு கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிர் போறதை நம்ம என்கரேஜ் பண்ண போறோமா? நான் திரும்ப அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அனிதாவினுடைய பெயரை நாம் உச்சரித்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அகில இந்திய அளவுல நீட் தேர்வுல முதலிடம் பிடித்த பிரபஞ்சன்கிற மாணவனை பற்றி நம்ம பேசியிருக்கோமா? அந்த பையனும் இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான், இதே தமிழ் தான், தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த ஒரு பையன். நம்ம ஊர்ல ஒரு சாதாரண ஒரு அப்பா அம்மா ஆசிரியர்கள் இந்த மாதிரியான ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியிலிருந்து வந்த ஒரு பையன் அகில இந்திய அளவுல முதலிடம் பிடித்தாரு. அந்த பிரபஞ்சனை பத்தி நம்ம பேசுறதே கிடையாது. அனிதாவினுடைய மரணத்தின் வலியை நான் உணர்கிறேன், அந்த வலி எனக்குள்ளார இருக்குது. வலி உள்ளுக்குள்ளார இருக்குதுங்கிறதுக்காக வலியை பத்தியே பேசிட்டே இருக்கிறதா அல்லது வாழ்க்கை முன்னோக்கி போறதை பத்தி பேசுறதாங்கிறதா பிராக்டிகலான ஒரு கொஸ்டின். விஜய் இந்த இடத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறத நான் பாராட்டுறேன். இது பார்த்தேன், நீங்க சொன்ன மாதிரி விமர்சனங்கள் எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, நீங்க வந்து ஹீரோவா தான் நடிக்கணுமா, ஏன் நீங்க காமெடியா நடிச்சிருக்க கூடாதா, நீங்க ரோல்ஸ் ராய்ஸ் தான் வாங்கணுமா, ஏன் வேற கார் வாங்கிடக்கூடாது, இந்த ஒப்பீடே தவறு. விஜய் என்ன சொல்றாருன்னா உலகம் அது இல்லைன்னு சொல்றாரு. விஜய் மாதிரியான ஒரு நபர் சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவா பேசிடும். ஏன்னா விஜயோட அரசியலை விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய திரையுலக பயணத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வீச்சு என்னன்னு உங்களுக்கே தெரியும். பல கோடி ரசிகர்களை இன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. அதுல குறிப்பா இந்த யூத் டார்கெட் பண்ண படங்கள் தான் அவருடைய படங்களா இருக்கு. அவருடைய மெசேஜஸ் கரெக்டா போய் சேருதுங்கிற பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தை அரசியல் ரீதியாக குத்தி கிழிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். இதை சொன்னா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தலைவரே, அவருக்கு அந்த உரை எழுதும் போது அல்லது உரை எழுதிய நபருக்கே கூட தோன்றி இருக்கும். அதை மீறிதான் அவர் பேசுறாரு, அதை மீறிதான் அவர் பேசுறாரு. அப்ப அது வந்து ஒரு வெல்கமிங்கா தான் நம்ம இதை பார்க்கணும் இல்லையா? சோ ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு எவ்வளவு நாள் நம்ம இதையே சொல்ல போறோம், நீட் தான் உலகம், நீட் தான் உலகம்னு சொல்லணுமா? நேற்று விஜய் ஒருவேளை நீட் தான் உலகம், நீட்டுக்காக படிங்க, நீட் கிடைக்கல, ஏன்னா நீட்ல பாஸ் ஆக முடியல, ஏன்னா உயிரை விட்டுருங்கன்னு சொல்லியிருந்தா அது எல்லாரும் ஏத்துக்குவோமா? அனிதா என்ற ஒரு பெண் உச்ச நீதிமன்றம் வரை சென்று வாதாடினார். நான் அதை மனப்பூர்வமா அந்த சட்ட போராட்டத்தை நான் மதிக்கிறேன். அவருக்கு சட்ட போராட்டத்துக்கு உதவிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது மிகப்பெரிய முக்கியமான வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனிதாவுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்கள வந்து சேர்த்து விட்டு அவங்களை படிக்க வச்சிருக்கலாம். சோ இதனுடைய அர்த்தம் வந்து அனிதாவினுடைய ஏங்க ஒரு 478 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்க சொல்லுவீங்களான்னு இல்ல. இன்னைக்கு என் தங்க உயிரோட இருந்திருப்பால. அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து அவங்களுடைய தியாகத்தை போற்றி அங்க நூலகம் வச்சிருக்காங்க, தொடர்ச்சியாக நீட்டுக்கு எதிரான பரப்புரைகள்ல ஈடுபடுறாங்க. அந்த சகோதரர்களுடைய உணர்வு நானும் ஒரு சகோதரனா நின்று மதிக்கிறேன். ஆனா கூடுதலா நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய தங்கை இறந்து போனது உங்களுக்கு சரி என்று தோன்றுகிறதா, அல்லது உங்களுடைய தங்கை தற்கொலை என்ற முடிவை நாடாமல் இன்று ஏதோ ஒரு கல்லூரியில் படித்திருந்தால் இத்தனை வருஷத்துல இந்நேரம்லாம் வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்து அவங்க சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ அந்த ஒரு நம்பிக்கையை ஒரு கட்சியின் தலைவராக, ஒரு திரைப்பட நடிகராக, இளைஞர்களுடைய மனதை புரிந்து கொண்ட ஒரு நபராக பகிர்ந்திருக்காரு. இதுல என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க? நான் அதை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் மலிவான விமர்சனங்களா நான் பாக்குறேன். இதே விஷயத்த கடந்த வாரம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அறிக்கையின் மூலமாக சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எத்தனையோ கதவுகள் இருக்குது, நீட்டுங்கிறது ஒரு கதவு, அந்த ஒரு கதவு திறக்கலைன்னா இன்னும் 1000 கதவுகள் திறக்கும். உடனே அவருக்கு எதிராகவும் இதே மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்படின்னா இவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க? அதையாவது சொல்லணும். சோ அப்போ நீட் தான் வேணும், நீட்ல பாஸ் ஆகு, நீட்ல பாஸ் ஆகுன்னு சொல்றது ஒரு பிரஷர் இல்லையா? நீட்ல பாஸ் ஆகலைன்னா உலகமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்றது பிரஷர் இல்லையா? நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு தலைவராக அவர் பேசிய வார்த்தையில் என்ன தவறு இருக்குது? நீட்டை கிளியர் பண்றது மட்டும்தான் உலகம் நினைக்காதீங்க,
நீட்டை தாண்டி உலகம் பெருசு. அவர் தன்னையே ஒரு உதாரணமாக கூட சொல்லலாம். நானே ஒரு ஃபெயிலியர் தான், நான் காலேஜ் டிஸ்கன்டினியூ பண்ணேன், வந்த புதுசுல என்ன அசிங்கப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க, இதெல்லாம் ஒரு மூஞ்சியான்னு பேசினாங்க, இந்த மூஞ்சியெல்லாம் என்னோட பத்திரிகையில ராப்பர்ல போடணுமான்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த பத்திரிகைகள் அவருடைய பேட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தா விஜயும் எகைன் வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் தான். ஓகே, அவர் வெல்லவே மாட்டார் என்று நினைத்தவர். என்னதான் எஸ்ஏசி இருந்தாரு, அவர் வந்து புஷ் பண்ணாருனாலும் எஸ்ஏசி புஷ் பண்ணதுனாலே மக்கள் ஏத்துப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. எஸ்ஏசி புஷ் பண்ணதுனாலேயே மக்கள் ஏத்துட்டு இருப்பாங்களா? எத்தனையோ இவரை தாண்டிய ஜாம்பவான் இயக்குநர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க, எத்தனையோ மிகப்பெரிய நடிகர்கள் அவங்களுடைய மகன்களை லான்ச் பண்ணாங்க. எல்லாரும் விஜய் ஆகல இல்ல. விஜயுடைய அரசியலை விமர்சியுங்கள், விஜயினுடைய நோக்கத்தை விமர்சிப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னுடைய கொள்கை வழிகாட்டியா பெரியார், அம்பேத்கர் போன்றவர்களை முன்னிறுத்தினாலும், திராவிட சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய வகையில பேசினாலும், தொடர்ந்து அவர் மேல வந்து அவர் பாஜகவின் பி டீம், ஒரு வலதுசாரி சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுது. அது எதனால? இல்ல, நீங்க காலம் காலமாவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஓட்டிங் பேட்டர்னை ரெண்டே வகையில பிரிக்கலாம். மக்கள் வந்து என்னைக்குமே வந்து அதிமுக வேண்டும் என்று வாக்கு செலுத்திய காலகட்டம் எம்ஜிஆர் காலகட்டத்தோடு முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அல்லது அதற்கு இணையான அந்த காலகட்டங்கள்ல திமுக வேணுமா வேணாமா, தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் ரெண்டு வகையா பிரிச்சிடலாம். ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. ஏடிஎம்கேங்கிறது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல, ஆன்டி டிஎம்கே. சோ திமுக வேண்டும், திமுக வேண்டாம், இவ்வளவுதான் வாக்காளர்களுடைய மனநிலை. சோ அப்ப இந்த திமுக வேண்டாம்னு நினைக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சாய்ஸா ஏடிஎம்கே இருந்தது. அந்த ஏடிஎம்கே அலையன்ஸ்ல பிஜேபி வருது, என்டிகே வருது. ஈவன் நாம் தமிழருடைய அவங்களுடைய கொள்கையாக அவங்க முன் வச்ச தேர்தல்களில் அவங்க சந்தித்த பொழுது கூட அவங்க வந்து முக்கியமா அதிமுகவை எதிர்க்கிறது அவங்களுக்கு இரண்டாம் பட்சமா தான் இருந்தது. திமுகவை வேறு இருப்போம், காங்கிரஸை கருவு இருப்போம், இதுதான் யாருடைய முழக்கமா இருந்தது, சீமானுடைய முழக்கமா இருந்தது. சோ அவர் வாங்கின இந்த 8% வாக்குகளும் யாருக்கு எதிரான வாக்குகளா நம்ம புரிஞ்சுக்கணும்? திமுகவுக்கு எதிரான வாக்குகள். அண்ணா திமுகவுக்கு எதிரான வாக்குன்னு கூட சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இல்ல இதெல்லாம் வந்து அண்ணா திமுகவுக்கு போயிருக்க வேண்டிய வாக்கு இல்ல, திமுகவுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள். இன்னும் சொல்ல போனா தீவிரமான திராவிட பாரம்பரிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்த இளைஞர்கள் சீமானை நோக்கி வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லோருக்குமே அந்த ஈழத்தில் நடந்த இன்சிடென்ட்ஸ், எங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் திமுக தான், ஆனா நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக களமாடியவர்கள் நாம் தமிழர்ல அணி திரண்டாங்க. சோ அப்படியான ஒரு சூழல் இப்போது தாவேகாவுக்கு உருவாகுது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றாரு, எனக்கு கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதற்கு பின்னாடி கூட சமூக பின்னணி, அவங்க என்னதான் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள், மாமன்னர்கள் அப்படிலாம் இருந்தாலும் கூட ஜாதிய பின்னணின்னு சொல்றாங்க. இருக்கட்டுமே, கால்குலேட்டட் ரிஸ்க் தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எடுக்கும், அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்போ அடுத்த கட்டமா திராவிடமும் தமிழ் தேசியம் எனக்கு 2 கண்கள்ங்கிறாரு. சோ அங்க ஒரு நாம் தமிழர் மேல கை வைக்கிறாரு. இந்த பக்கம் பெரியாரை கொண்டாடுவதன் மூலமாக திமுக ஓட்டுகள்ல கை வைக்கிறாரு. கூடுதலாக வந்து வேலு நாச்சியாரை கொண்டு வந்து வைக்கிறாரு, அஞ்சலி அம்மாவை கொண்டு வந்து வைக்கிறாரு. 2 பேர் சமூகங்களை சேர்ந்த பெண் தலைவர்களை, ஒருத்தங்க தலைவர் இன்னொருத்தவங்க அரசி, 2 பேரையும் கொண்டு வந்து வைக்கிறாரு. சோ காமராஜரை கொண்டு வந்து வைக்கிறாரு. சோ இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் ஆதிக்கமாக அல்லது பெரும்பான்மையான நிலப்பரப்புகளில் பறந்துபட்டு வாழக்கூடிய சமூகங்களை தன்னுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸா ரெப்ரசென்ட் பண்றதன் மூலமா எல்லோரிடமும் ஒரு இணக்கமான ஒரு போக்கை எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன். இவ்வளவுக்கும் விஜய் நினைச்சிருந்தா அவருடைய சொந்த சமூகத்தில் இருந்தும் தலைவர்கள் இருக்கிறார்கள். வவுசியோட போட்டோ ஏன் போடலன்னு பல பேர் கேட்டாங்க. பட் விஜய் அப்படி அதை பார்க்கல. அவர் அந்த கோணத்தில் சிந்திக்காமல் அவர் எப்படி பாக்குறாருன்னா, திராவிடம் தமிழ் தேசியம் இந்த 2ம் தான் இன்னைக்கு அரசியல் நிலப்பரப்புல பேசப்படுது. இதற்கிடையில் பேசப்படக்கூடிய ஹிந்துத்துவாவை தன்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு வச்சிடறாரு. அரசியல் எதிரின்னு சொல்லி திமுக கொண்டு வந்து வச்சு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வராரு. அப்போ திமுகவுக்கு நேரடியான ஒரு த்ரெட் ஃபேக்டரா இன்னைக்கு விஜய் இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது. சோ அதனால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அவருக்கு எதிராக கட்டவிழ்த்து வர்றதா பாக்குறேன். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியால போய் பாத்தீங்கன்னா ஒரு பெய்ட ஒரு கும்பல், ஒரு இணைய கும்பல் வந்து விஜய்க்கு எதிராக, விஜயனுடைய கட்சிக்கு எதிராக தினசரி அட்டாக் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு விஜய் மேல விமர்சனங்கள் இருக்கு. நான் ஒன்னும் விஜய் கட்சி ஆதரவாளர் கிடையாது, நான் ஒன்னும் தாவேகாவுக்கு ஓட்டு போட போறது கிடையாது. ஆனா இப்படி விஜயை விமர்சிப்பதற்கு அவசியம் இல்லை நான் நம்புறேன். ஓகே, இப்படியான மலிவான விமர்சனங்கள், அவர் பிளைட்ல யார் கூட போனாரு, அவருடைய மேக்கப்பாளர் ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட 30-40 வருஷமா அவர் கூட இருக்கிறவர் வந்து பாஜக கிளப்பி விடுறது. இப்ப அவருடைய கட்சியில போயிட்டு இப்ப அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஒருத்தர் ஜாயின் பண்ணாரு. உடனடியாக என்ன போட்டாங்கன்னா, இவர் சேகர் ரெட்டிக்கு நெருக்கமான போட்டாங்க. ஆக்சுவலி அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ற ஒரு நபர் இல்லைன்னா சேகர் ரெட்டிங்கிற ஒரு நபரே வெளியில தெரிஞ்சிருக்க மாட்டாரு. சேகர் ரெட்டி மேல மிக கடுமையாக நடவடிக்கைகள் எடுத்து ரெய்டுகள் மூலமா சேகர் ரெட்டி கிட்ட இருந்த கருப்பு பணத்தை வெளியில் கொண்டு வந்தவர் அருண்ராஜ். அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. எப்படி சகாயம் வந்து ஒரு ஐஏஎஸ் நேர்மையா இருந்தாரோ அந்த மாதிரி தான் அருண்ராஜ் வந்து ஒரு ஐஆர்எஸ் நேர்மையா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் உடனடியாக என்னவா சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இவர் வந்து கரப்டட் ஆபீசர் அப்படின்னு. சோ இப்படி விஜய் என்ன செய்தாலும் குற்றம் காண்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு மாற்று அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். இப்போ திமுக அரசாங்கம் மட்டும்தான் இருக்குது. அதிமுகவினுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் மாறி, நான் சொல்ற மாதிரி மேபி பர்சனலி பொலிட்டிக்கலி நம்ம இன்க்ளைன் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி கூட அவங்க ஒரு அலையன்ஸ்ல இருக்க காரணங்கள், பிளஸ் திமுகவை இன்னைக்கு வீழ்த்துறதுக்கு யாருக்கு பவர் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு அண்ணா திமுக பாஜக அலையன்ஸ் வெல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இதில் விஜய் போன்றவர்களும் இருக்க வேண்டும். ஏன்னா விஜயால் தனியாக இந்த தேர்தலில் வெல்ல முடியாது, நான் மறுபடியும் சொல்றேன். ஆனால் திமுக வாக்குகளை பெரிய அளவில் அவர்கள் சிதறடிப்பார்கள்.
குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்குகளை பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகம் பிரிக்கத்தான் போகுது. அதை நம்ம பார்க்க தான் போறோம். சோ இதெல்லாம் சேர்ந்துதான் திமுகவுக்கு இந்த மாதிரியான ஒரு பதட்டத்தை நான் கொடுக்கறதா நான் பாக்குறேன். ஓகே சார். ஆனா இந்த விமர்சனங்களை ஒரு பக்கம் அவங்க எதை வச்சு நியாயப்படுத்துறாங்கன்னா, திமுக மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பாஜக மேல விஜய் வைக்கிறது இல்ல, அங்க ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அவருடைய பேச்சுகளையும் அப்படிதானே இருக்கு. நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். அவருடைய பேச்சுல பல இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. இதே விஜய் நம்மளே பார்த்தோம், நெய்வேலியில ஷூட்டிங்ல இருந்தவரை எப்படி கூட்டிட்டு ரெய்டு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒன்றும் விஜய் உடனடியாக கூட்டிட்டு அவங்க கார்லயே பிக்கப் பண்ணிட்டு ரெய்டு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. என்றோ ஒரு நாள் 2014-13 நினைக்கிறேன், அதாவது குஜராத்தினுடைய முதல்வராக இருந்த பொழுது நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது விஜய் சந்தித்த போட்டோ எல்லாம் போடுறாங்க. அப்படி பார்த்தா ராகுல் காந்தியும் சந்திச்சிருக்காரு, அண்ணா ஹசாரேவை போய் சந்திச்சாரு. உள்நோக்கம் கற்பிக்கணுங்கிறது மட்டும் தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இங்க யாராக இருந்தாலும், அதாவது திமுகவுக்கு எதிராக யாரா இருந்தாலும், அது விஜயா இருக்கணும்னு இல்ல. நாளைக்கு நீங்க ஜெயச்சந்திரன் போயிட்டு ஒரு போஸ்ட் திமுகவுக்கு எதிராக போட்டீங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு சங்கிங்கிற ஒரு படத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா நீங்க மத்த என்ன சொன்னாலும் நீங்க அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்க உங்களால ஈஸியா சொல்லிட முடியும். இப்ப இது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிக கேவலமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உங்களை அசிங்கப்படுத்தணும்னா உங்களை நான் சங்கின்னு சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவ திமுகவால சக்சஸ்ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது. அதனால என்னன்னா திமுக விமர்சிங்க, யாரா இருந்தாலும் சங்கிதான். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, அந்த கூட்டணியில இருக்காங்கல்ல, திருமாவளவன் இருக்காரா, நாளைக்கு திருமாவளவன் வெளியில வந்துட்டு திமுகவை விமர்சிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பாஜகவினுடைய அரசியலுக்கு திருமாவளவன் விழுந்து விட்டார், திருமாவளவனுக்கு என்ன விலை என்றது நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது, நாக்பூரில் அவருக்கான ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை தலைவர் என்று போடக்கூடிய இதே வாய்கள் பேசும். இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் இதான் நிலைமை. நாளைக்கு கம்யூனிஸ்டுகள் வெளியில வரட்டும் இதே தான் சொல்லுவாங்க. நாளைக்கு அந்த கூட்டணியில் இருந்து எவர் வெளியில் வந்தாலும் அவர்களை நோக்கி இவர்கள் பாஜகவின் அடியால், இவர்கள் பாஜகவின் கைக்கூலி என்று பரப்புவதை ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு நரேட்டிவா செட் பண்ண முடியுது. மக்களும் அதை நம்புறாங்க. காலம் காலமாக நாம் தமிழருக்கு எதிராக திமுகவால ஒரு விஷயத்த பேசவே முடியல, அரசியல் ரீதியிலான ஒரு விமர்சனத்தை வைக்கவே முடியல. ஒண்ணு பர்சனலா போயிட்டு சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுவாங்க, இல்லைன்னா என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க பாஜகவின் பி டீம், யார் வந்தாலும் பாஜகவின் பி டீம், யார் வந்தாலும் பாஜகவின் பி டீம்னா உண்மையாகவே பாஜகவின் பி டீமாக யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. ஏன்னா இப்ப திமுக இப்ப சமீபத்தில் நடந்த ரெய்டுகள் தொடர்பாக கூட டெல்லி பயணம் போயிட்டு வந்த உடனே கிட்டத்தட்ட கடந்த 3 ஆண்டுகளாக போகாத நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் போவதாக இருக்கட்டும், அல்லது தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர்கள் ஆராசாவா இருக்கட்டும், டிஆர் பாலுவா இருக்கட்டும், ஜெகத் ரஷகனா இருக்கட்டும், இவங்க எல்லோருக்கும் பாஜகவினுடைய மேலிட தலைவர்கள், நான் சொல்றது டெல்லியில இருக்கக்கூடிய முன்னாள் இன்னாள் மந்திரிகள் எம்பிக்களோடு இருக்கக்கூடிய நெருங்கிய தொடர்பாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே திமுக தான் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதையும் ஒரு பக்கம் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மக்களிடம் இவர்களால் அந்த நரேட்டிவை கொண்டு போய் சேர்க்க முடியுது. அதுதான் இவங்க விஜய்க்கு எதிராகவும் பண்றாங்க. விஜய் உண்மையாகவே பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்கிறாரா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். அதை தீர்மானிப்பதற்கான துளி தகுதியும் திமுகவுக்கு இல்லைன்னு நான் நம்புறேன். ஓகே சார். இன்னொன்னு, அதிமுகவை நோக்கி அவர் விமர்சனங்களை வைக்கிறது இல்ல, அவர் பாருங்க எப்படியும் டிசம்பருக்கு பிறகு அதிமுகவோட போய் கூட்டணி வச்சிருவாருங்கிற விஷயங்களையும் பேசுறாங்களே. தப்பு இல்லையே, வச்சா என்ன தப்பு? ஏன் வைக்க கூடாது? எந்த விஜய் யார் கூட கூட்டணி வைக்கணும்ங்கிறத திமுக அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்து 10 பேர் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல அவங்களுடைய ஆன்லைன் அடியாட்கள் ஆன்லைன் அந்த ஹூலிகன்ஸை வச்சு அவங்க டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா எனக்கு தெரியல. விஜய்க்கு யாருடன் வேண்டுமானாலும் அலையன்ஸ் வைக்கிறதுக்கான ரைட்ஸ் விஜய்க்கு இருக்கு. விஜய்க்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் இருக்கு. ஏங்க, உங்களை எந்த அளவுக்கு மிக கடுமையாக மக்கள் நல கூட்டணியில் இருந்த பொழுது மதிமுகவும் கம்யூனிஸ்டுகளும் விமர்சிச்சாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஓகே, சாதிக் பாஷாவினுடைய மரணத்தில் தொடங்கி கலைஞர் கருணாநிதி அவர்களை மிக மலிவாக அரசியல் விமர்சனமாக ஒரு பிரஸ் மீட்ல வச்சு வைகோ பேசினார். இன்னைக்கு அவரே நீங்க கூட்டணியில் வச்சிட்டு இருக்கீங்க. அப்ப விஜய் யார் கூட அலையன்ஸ் வைக்கணுங்கிறது நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும்? இன்னைக்கு உங்க கூட்டணியில் இருப்பவர்கள் எல்லோரும் உங்களோட உடன்பட்டவர்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்சதே காங்கிரஸ் வீழ்த்துறதுக்கு தான். இன்னைக்கு அந்த காங்கிரஸ் கட்சியை உங்க கூட்டணியில வச்சிட்டு இருக்கீங்க. காங்கிரஸை விட்டு நாங்க வெளியில வந்த பொழுது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாவ மூட்டையை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே அலையன்ஸை தூக்கி போட்டு வரதுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க. 2Gல இதே காங்கிரஸ் உங்களுடைய மகளையும் உங்களுடைய கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ராசா அவர்களையும் தூக்கி உள்ளார வச்சாங்க அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகளை வச்சீங்க. எத்தனை குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மேல சொல்லியிருக்காங்க, எத்தனை முறை காங்கிரஸ் பத்தி இவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க. இன்னைக்கு காங்கிரஸ் கூட அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க. அதே மாதிரிதான் கம்யூனிஸ்டுகள் கூடவும், கம்யூனிஸ்டுகளும் திமுக அலையன்ஸ்ல மாறி மாறி டிராவல் பண்ணிருக்காங்க. அது இல்லாம தனிச்சும் போட்டிட்டு இருக்காங்க. மக்கள் நல கூட்டணி அமைச்சு நின்று இருக்காங்க. தேமுதிக கூட்டணிக்காக இவர்கள் எவ்வளவு காத்து நின்றாங்க. கலைஞர் கருணாநிதியுடைய வாழ்க்கையிலேயே அவர் அந்த மாதிரி ஒரு கட்சியினுடைய அலையன்ஸ்க்காக காத்திருந்த காலகட்டம் இருந்திருக்காது. அப்படி காத்திருந்தார். அதை மீறி 2011 போயிட்டு அவங்க தேமுதிக அதிமுகவோட அலையன்ஸ் வச்சாங்க. இது எல்லாமே நம்ம எடுத்து பேசணும்னா பேசலாம். எதுக்காக சொல்றேன்னா, இவங்க எப்போதுமே திமுகவினுடைய பெரிய பலம் என்னன்னா, இந்த மாதிரியான கேள்விகளை அவர்கள் உருவாக்கி வச்சிருவாங்க. எதிரில் நிக்கிற எல்லோரும் பதில் மட்டும் தான் சொல்லணும். எதிர்கேள்வியை நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. அதை இங்க இருக்கக்கூடிய கட்சிகளை நோக்கி அவங்க பண்றாங்க. இதை இந்த முறை தேர்தலில் வெற்றிகரமாக முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த தேர்தல் திமுக வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் தான். எப்போதும் போல தாவேகா வேண்டுமா வேண்டாமா என்பதற்கான தேர்தல் கிடையாது. இது விஜய்க்கும் தெரியும், விஜய் கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும். விஜய் வருவாரா மாட்டாரா, விஜய் சிஎம் ஆவாரா மாட்டாராங்கிறதுக்காக மக்கள் ஓட்டு போறதுக்காக காத்துட்டு இல்ல. ஸ்டாலின் வேணுமா வேணாமா,
திமுக அடுத்த 5 வருஷம் நம்மள ரூல் பண்ணுவா வேணாமா? இந்த ஒரு கேள்வியை ஒரே குரலா எல்லோரும் எதிர் திசையிலிருந்து கேட்கும் பொழுது அந்த குரல் வலுவான ஒரு குரலாக மாறும். சோ அதற்கான ஒரு சாதியத்தை உருவாக்க வேண்டிய ஒரு கடமை விஜய்க்கு இருக்கிறதா நினைக்கிறேன். அவர் பிஜேபியை விமர்சிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா 200% ஒரு அதிமுகவை விமர்சிப்பது இல்லை. அது நம்மளே பாக்குறோம். அங்க எங்கேயாவது அறிக்கைகள் அப்பப்போ பாஜகவை தொடர்றாரு, மத்திய அரசு ஒன்றிய அரசுன்னு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் பாஜகவோட அலையன்ஸ் வைக்க வேணாம், அதிமுகவோட அலையன்ஸ் வைக்கட்டும், அதிமுக பாஜக கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதே மாதிரியான ஒரு கூட்டணி தான் 1967 அண்ணாவே வச்சாரு. அது கூட்டணி கிடையாது, கூட்டுறவு. 16 கட்சிகளுக்கும் 16 கொள்கை. ஆனா நம்ம எல்லோரும் சேர்ந்து யாரை வீழ்த்தணும்? காங்கிரஸ் வீழ்த்தணும்னாரு. எல்லோரும் ஒண்ணு செய்தாங்க, காங்கிரஸ் வீழ்த்தினாங்க. அதே மாதிரியான ஒரு ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகட்டும். விஜய் இந்த முறை திமுகவை வீழ்த்துவதற்கு வேலை செய்ய போகிறாரா அல்லது திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்கான வேலையை, அதாவது இவ்வளவு நாட்கள நாம் தமிழர் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, வாக்குகளை பிரிப்பது அப்படிங்கிற ஒரு வேலை, அதை விஜய் செய்ய போறாரா அப்படிங்கிறதா ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். விஜய் சரியான முடிவு எடுக்கணும், அவர் அதிமுக அலையன்ஸ்க்கு வரணுங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. அப்படி அவர் அந்த முடிவை எடுத்தாருன்னா அவருக்கு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் இருக்குமா சார்? நீங்க சொல்ற மாதிரி இந்த தேர்தலில் அது திமுகவை வீழ்த்துவதற்கு கூட உதவலாம். ஆனா விஜய் அடுத்த தேர்தலில் என்ன சொல்லி சந்திப்பார்? சூப்பரான கேள்வி. இதை நான் 2011 ஒப்பிடணும்னு நினைக்கிறேன். இதே மாதிரிதான் தேமுதிக தனித்து நின்றுச்சு. அதற்கு முன்பாக அவர்கள் தனித்து நின்று சட்டமன்றத்துக்குள்ளாரே அடியெடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அலையன்ஸ்க்கு வராங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வீழ்ச்சி. இதான் ஒப்பிடுறாங்க, விஜய் வெர்சஸ் விஜயகாந்த். விஜயகாந்த் பண்ண அதே தப்பா அவர் பண்ண போறாருன்னு. விஜயகாந்த் அவர்களுக்கு 2011 அலையன்ஸ் அவர் தொடங்கிய சில மாதங்களுக்குள்ளாகவே, சில வாரங்களுக்குள்ளாகவே பாத்தீங்கன்னா சட்டசபையில மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்தது. நேருக்கு நேராக சொடுக்கு போட்டாரு. அவர் எதிர்கட்சியாக அந்த அலையன்ஸ்ல அவங்க கூட்டணி வச்சாலுமே ஒரே மேடையில் ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் பிரச்சாரமே பண்ணல. ஓகே, அந்த ஒட்டுமொத்த எலெக்ஷன்ஸ்ல ஒரு மேடையில கூட 2 பேரும் சேர்ந்து பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. ஒரே ஒரு முறை தான் அந்த ஒட்டுமொத்த அலையன்ஸ்லயுமே 2 பேரும் ஒரு உடன்படிக்கை சைன் பண்றதுக்காக இவர் எங்க போனார்னா போயஸ் கார்டனுக்கு போனாரு. மற்றபடி எங்கேயுமே ஜெயலலிதா அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி இந்த மாதிரியான போட்டோஸே கிடையாது. ஆஃப் த ரெக்கார்ட்ல கூட கிடையாது. சோ விஜய்க்கும் விஜயகாந்துக்கும் இந்த இடத்துல தான் வித்தியாசம். அதுல இருந்து அடுத்த 2-3 வருடங்களுக்குள்ளாக அவரோட ஹெல்த் மோசமாயிடுச்சு. கட்சியில இருந்து நிறைய அதிருப்தி எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் தாவுனாங்க. அந்த கட்சியை உடைச்சு அப்படியே சுக்குநூறா ஆக்கிறதுக்கான எல்லா வேலையும் அதிமுக தீவிரமா பண்ணாங்க. ஆனா இப்ப விஜய் அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இல்ல. விஜய் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்காரு. இன்னும் சொல்ல போனா கோ எக்ஸிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு காலகட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி மிகப்பெரிய அளவில் விஜயை சார்ந்தோ அல்லது விஜயினுடைய தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்தோ ஒரு அலையன்ஸ் பார்ட்னர்ஸா லாங் ரன்னுக்கு இந்த எலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு போக முடியும். ஒரே கட்சி ஒரு தம்மிங் மெஜாரிட்டியில தனித்து நின்று, நான் சொல்றது இந்த மாதிரியான கூட்டணி, இந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 10 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுல ஒரு கட்சி மட்டும் தனிச்சு நின்று நான் ஒரு 150-170 தொகுதி ஜெயிப்பேங்கிற ஒரு ஹிஸ்டரி எல்லாம் மாறிடுச்சு. இனிமே கூட்டணிகள் சேர்ந்துதான், பெர்முடேஷன் காம்பினேஷன் தான். எங்கிட்ட 5 இருக்கு, உங்ககிட்ட 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. திருமாவளவன் அவர்களே சொன்னார்ல 1/4 கிராம் அப்படிங்கிற மாதிரி, அந்த 1/4 கிராம் உடைய மதிப்பு என்னங்கிறது கூட உணரக்கூடிய இடத்தை நோக்கி இன்று தேர்தல்கள் செல்வதனால விஜயால அதிமுகவோடு கோ எக்ஸிஸ்ட் பண்ணி தன்னுடைய பார்ட்டியை இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணி வளர்க்க முடியும். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா, பாருங்க விஜயை நோக்கி யார் யாரெல்லாம் போறாங்க, ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சாங்க. இந்த முன்னாள் அமைச்சர் போறாரு, அவர் போறாரு, யாராவது போனாங்களா? ஏன் போல? ஏன்னா அவங்க எல்லாருமே என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இந்த முறை விஜயால ஆட்சி அமைக்க முடியாது. பிகாஸ் தே நோ வெரி வெல், அவங்களால கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியும். சோ அவர்கள் எல்லோரும் எப்போது போவார்கள்னா, விஜய் இந்த முறை ஒரு 40 எம்எல்ஏ 50 எம்எல்ஏ இல்ல ஒரு 30 எம்எல்ஏ ஏதோ ஒரு நம்பர்ஸோட அவர் கன்சல்டேட் பண்ணார்னா அடுத்த எலெக்ஷன்ல அவர் தனித்து நின்று களம் காண்பார். அப்போது மக்களிடம் போயிட்டு ஏற்கனவே கூட்டணி வச்சு அவர் கூட எப்படி நீங்க எதிர்த்து நிக்கிறீங்கன்னு மக்கள் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த முறை தேர்தலில் அவர்கள் சொல்ல போற ஒற்றை முழக்கம் என்னன்னா, திமுகவை வீழ்த்துவது, குடும்ப ஆட்சியை வீழ்த்துவது, சட்டம் ஒழுங்கு முறைகேட சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வீழ்த்தணும், யார் அந்த தம்பி, யார் அந்த சார், இந்த கேள்விகளுக்கு எல்லாம் விடை கிடைக்கணும். தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிற ஒரே குரலை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒழிச்சாங்கன்னா அது மக்களிடம் சென்று சேரும். நான் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன், அதிமுக தாவேக அலையன்ஸ் வந்துச்சுன்னா அது, அதாவது நான் சொல்றது பாஜக இல்லாமல் வந்ததுன்னா அது தமிழ்நாட்டை ஸ்வீப் பண்ணும். ஆனா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஆல்ரெடி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நிறைய பேர் கூட சொல்றாங்க, பாருங்க டுவர்ட்ஸ் டிசம்பர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை விட்டுட்டு தாவேக கூட போயிடுவாரு. 200% அது நடக்காது. அப்படியான ஒரு எண்ணத்தை யாராவது விஜயிடம் சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லது அந்த மாதிரியான ஒரு இன்புட் அவர் கொடுத்துட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி டிசம்பருக்கு மேல அலையன்ஸே இல்லாமல் போறதுக்கான சாத்தியங்கள் இருக்கே தவிர அவருக்கு வேற ஒன்றுமே கிடைக்க போறது கிடையாது. சோ இட்ஸ் பெட்டர் எவ்வளவு சீக்கிரம் இந்த அலையன்ஸ்குள்ள அகாமடேட் ஆக முடியுமோ அகாமடேட் ஆகணும், அல்லது அவர் ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணணும். நான் என்ன சொல்றேன், அதிமுக அலையன்ஸ்குள்ள தான் அவர் வரணும்னு இல்லை, நம்ம ஒன்னும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் கூட போகணுங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ண போறாங்க. ஆனால் அவர் ஒரு அணியை கட்ட வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறார். தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளுக்கும் விஜயால் பிரச்சாரம் தான் செல்ல முடியும், ஆனா அவரால் போட்டி போட முடியாது. அப்ப ஒவ்வொரு தொகுதியிலும் யார் அந்த முகம், விஜய் தான் முகம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அந்த லோக்கல்ல ஒரு மிக பிரபலமான ஒரு முகம், அங்கு பரிச்சயமான ஒரு முகம், முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் அல்லது எம்எல்ஏ, பலமுறை எம்பி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு முகத்துக்கு முன்னாடி
நீங்க கொண்டு உங்களுடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு தலைவரையோ ஒரு பெண்ணையோ நீங்க நிறுத்தும் பொழுது அது மக்களிடம் எந்த அளவுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சோ அதனால நீங்கள் நாம் தமிழர் கிரியேட் பண்ண இம்பாக்டா கூட கிரியேட் பண்ண முடியாமல் போவதற்கான சாத்தியம் இருக்குது. இன்னும் ஒரு 6 மாதம் இதே மாதிரியான ஒரு ஆன்டி இன்குபென்சி மைண்ட் செட் வந்து இன்னும் மவுண்ட் ஆச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்வீப்ப அதிமுக பாஜக கூட்டணி பெறலாம். அதற்கான சாத்தியங்கள் இருக்கு. அப்போ இந்த சைடு வந்து நின்று இந்த கேம்ல தன்னை கன்சாலிடேட் பண்ணி, ஏன்னா இதுவரை விஜய் ப்ரூவ் பண்ணல, ஒரு எலெக்ஷன்ல கூட நிக்கல. ஓகே, அவங்க நின்னாங்க, ஜெயிச்சாங்க, 8% 10% கிளைம் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல. 2011 தேமுதிகவிடம் இருந்தது. அதனாலதான் அவங்களுக்கு 40 சீட்டுகளை ஒதுக்கி கொடுக்கறதுக்கான ஒரு சாத்தியம் வந்துச்சு. இன்னைக்கு இவங்க கிட்ட அந்த மாதிரியான கிளைம் பண்றதுக்கான நம்பர்ஸ் இல்ல. சோ அதனால இந்த முறை இந்த தேர்தலில் வந்து இந்த அலையன்ஸ் குள்ளார நின்று தன்னை கன்சாலிடேட் பண்ணி முதல்ல கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணாருன்னா, விஜய்க்கு இன்னும் வயசு இருக்கு. அவர் கூட நிக்கிறவங்க எல்லோருக்குமே இன்னைக்கு ஆவரேஜ் ஏஜ் குரூப்ஸ் பார்த்தோம்னா 30 to 35 குள்ளார அல்லது 20 to 25 இந்த ரேஞ்ச்ல தான் இருக்காங்க. சோ இன்னும் அவங்களுக்கு பயணப்படுவதற்கான காலகட்டம் பெரிதா இருக்கும்பொழுது அவங்க இதை ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம். இப்ப திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலை முன் வச்சுட்டு அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலையும் அவங்க முன் வச்சாங்கன்னா அவங்களால கிரவுண்ட்ல மூவே பண்ண முடியாது. இந்த 2 பெரிய கட்சியும் பகைச்சுக்கிட்டு கிரவுண்ட் குள்ளார போய் பாலிடிக்ஸ் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு சுவர் பிடிக்க முடியாது, ஒரு விளம்பரம் ஒட்ட முடியாது, ஒரு தெருவுக்குள்ளார பிரச்சாரத்துக்கு போக முடியாது. மிகப்பெரிய நெருக்கடிகளை அவர்கள் சந்திப்பார்கள். பிராக்டிகலி அதெல்லாம் கிரவுண்டுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு தெரியும், ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோம். அன்னைக்கு அது ரொம்ப லேட்டா இருக்கும். அதனால முன்கூட்டியே விஜய் இதை அனைத்து விதமான ஆங்கிள்லையும் யோசிச்சு ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பார்வையான பதிவு பண்ணும். இப்ப நீங்க சொன்ன இந்த விஷயங்களை வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது விஜய் தரப்புல இருந்து அவங்க முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த நடிகர்கள் போல இல்ல விஜய். அவருடைய வயது, அவருடைய மார்க்கெட், இது எல்லாமே ரொம்ப பெருசு. ஒரு கல்ட் பிராண்டு. அவர் வந்து இன்னைக்கு அழிவின் பாதையில் இருக்கிற அதிமுகவை போய் ஏன் காப்பாற்றணும், எடப்பாடிக்கு ஏன் வந்து அவர் வந்து பூஸ்ட் பண்ணணும், அவரே தனியா நிக்கட்டும், அவர் கண்டிப்பா 2வது இடமாவது வருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்க விதைக்கிறாங்க. முதல்ல நான் இந்த கேள்வியின் வழியாக 2 விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். பாஜகவை சேர்ந்த நிறைய பேர் கூட இதே விமர்சனத்தை பாஜக கூட்டணி வச்ச போது சொன்னாங்க. என்னன்னா, அதிமுக இப்படியே விட்டுட்டா இந்த எலெக்ஷன்ல அவங்க செத்துருவாங்க, அதிமுக அழிஞ்சிரும், அப்புறம் போயிட்டு பாஜக வளரலாம்ல, எதுக்காக வந்து பாஜக போயிட்டு அதிமுக கூட அலையன்ஸ் வைக்கணும். இதுதான் இப்ப விஜய்க்கும் சொல்றாங்க. எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்காக விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு. மறுபடியும் சொல்றேன், எடப்பாடியை சிஎம் ஆக்குவதற்காக விஜய் கட்சி ஆரம்பிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காக பாஜகவும் கூட்டணி வைக்கல. இவங்க எல்லோருடைய நோக்கமும் என்னவாக இருக்கணும்னா திமுகவை வீழ்த்தணுங்கிறது மட்டும்தான். டு த வர்ஸ்ட் கேஸ் சொல்றேன், நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு சின்ன மார்ஜின்லயாவது மறுபடியும் திமுக ஆட்சி தான் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதுதான். இன்றைய கள நிலவரம் அதுதான் கள நிலவரம். யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல மக்கள் எல்லாரும் ஒரு புரட்சி மனநிலையில வந்து திமுக ஆட்சியை அகற்றுவோங்கிற மனநிலையில எல்லாம் இல்ல. திமுகவால அவங்க பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸ் மூலமா இன்னமும் இங்க இருக்கக்கூடிய புதிய தலைமுறை வாக்காளர்கள் கிட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரு சோசியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ஒரு இன்டர்பிரேஷனா, ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸா பண்ணாம அதை வெறும் ஒரு சோசியல் மீடியா ஸ்டேட்டஸாவோ அல்லது அது ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோவாவோ மட்டுமே கன்சியூம் பண்ணக்கூடிய புதிய தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு திமுக பண்ணக்கூடிய இந்த டிராமாஸ் போதுமானதா இருக்கு. they got a strong feel that பிஜேபி எதிர்ப்பதற்கு திமுகவை விட இங்க ஒரு பெட்டர் ஆப்ஷன் இல்லைன்னு நம்புறாங்க. சோ பிஜேபி இங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு வேண்டாத கட்சி, பிஜேபி வந்து ஒரு ஹிந்துத்துவ கட்சி, பிஜேபிங்கிறது ஒரு மத நல்லிணக்கத்துக்கு எதிரான கட்சிங்கிற பிரச்சாரம் இங்க இன்னமும் முறியடிக்கப்படாமல் தான் இருக்குது. அண்ணாமலை அதை ஓரளவுக்கு சரி பண்ணிருக்காரு. பட் ஆனா அதை சரி பண்றதுக்கு இன்னும் ஆகும், 20-30 வருஷம் ஆகலாம். அந்த ஒரு டைம் பீரியட் வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த நரேட்டிவ்க்குள்ளார என்ன ஒரு விஷயத்துக்கு ஃபாலோ ஆயிடக்கூடாதுன்னா, அதிமுகவை அழிச்சிட முடியுங்கிற ஒரு நரேட்டிவ்க்கு நம்ம விழவே கூடாது. பாஜகவினை சேர்ந்தவர்களும் கூட அதுதான் நினைச்சாங்க. என்ன நினைச்சாங்கன்னா, இந்த ஒரு எலெக்ஷன் வந்து நம்ம அலையன்ஸ் வைக்காம விட்டுட்டா பாஜக அதிமுக கூட சேரலைன்னா அதிமுக அழிஞ்சிரும், அதிமுக அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து பாஜக பிடிச்சிடலாம். மிக தவறான ஒரு வாதம். ஏன் நான் சொல்றேன், நான் ஒரு பிராக்டிகலான ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்போ 2016 எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் நின்று வென்றாங்க. அதற்கு பிறகு எந்த ஒரு தேர்தலிலும் அதிமுக ஜெயிக்கல. கரெக்டா? இதுதான் அவங்க வைக்கக்கூடிய ஒப்பீடு. தொடர்ந்து தோல்விகள், 10 தோல்வி பழனிசாமி என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் மறுபடியும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். அதிமுக என்பது எடப்பாடி பழனிசாமியோ, ஓ பன்னீர்செல்வமோ, செங்கோட்டையனோ, வேலுமணியோ, தங்கமணியோ அல்ல. அதிமுகங்கிறது ஒரு உணர்வு. இதை நீங்க கிரவுண்டுக்கு போனீங்கன்னா மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிளையிலும் அவர்களுக்கு என்று வாக்குகள் இருக்கிறது. அது எம்ஜிஆர் சேர்த்து வச்ச சொத்து. அது குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இருக்கலாமே. குறைவுங்கிறது வேறு, அழிவுங்கிறது வேறு. அழிச்சிட்டேன் அப்படின்னா முடிச்சிட்டோம்னு அர்த்தம். அதை தொடர்ச்சி எடுத்துட்டாதான் அழிவு. குறையுது அப்படின்னா குறையுது, அழிவை நோக்கி போகுது கிடையாது. குறையிறது கூடலாம்ல. குறையிறது அழிவை நோக்கி போகலாம்னு நீங்க ஒரு தியரி சொல்றீங்க. அந்த குறையிறது கூடவும் செய்யலாம்ல. அவங்களுடைய வரலாறு அப்படிதானே இருந்திருக்கு. சின்னமே இல்லாம போயிருக்குங்க. சின்னமே இல்லாம போயிருக்கு. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் புறா, இந்த மாதிரியான சின்னத்துல நின்னெல்லாம் அவங்க தேர்தலை எதிர்கொண்டிருக்காங்க. இரட்டை இலை முடக்கப்படும் என்ற சூழலை கடந்த 10 ஆண்டுகளா நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். 2016 இருந்து 2025 வரைக்கும் அதை எத்தனை தடவை கேட்டுட்டோம்.
நான் மறுபடியும் சொல்றேன், அதிமுக என்பது உணர்வு. ஏன் அதை உணர்வுன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு கிராமத்திலும் அவங்களுக்கு என்று ஒரு கேடர் ஃபோர்ஸ் இருக்கு. அவங்க எல்லோருமே எம்ஜிஆரால் அரசியல் வயப்படுத்தப்பட்டவர்கள். சரி, ஓகே, எம்ஜிஆரால் அரசியல் வயப்படுத்தப்பட்டவர்களுக்குலாம் இன்னைக்கு என்னங்க ஏஜ் இருக்கும்? அவங்களாம் ஒரு 60-70 இருப்பாங்கல்ல. அதுக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அடுத்து வந்த அடுத்த கட்டம், நான் சொல்றது ஜெயலலிதா அவர்கள் வந்து பெரிய கேடர் ஃபோர்ஸை உருவாக்குனாங்கிறத தாண்டி ஜெயலலிதா அவர்கள் உருவாக்கிய பலம் என்னன்னா, பெண்கள் மத்தியில் ஓகே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனை கொண்டு வந்தாங்க. ஒரு பெண் அரசியல், சினிமா இந்த 2 துறைகளிலும் ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய துறைகளில் வென்று வந்தாங்க. திமுகவுக்கு பெண்கள் வாக்குகள் இல்லாமல் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை அவங்க செய்துகிட்டே இருந்தாங்க. மகளிர் காவல் நிலையங்கள், தொட்டில் குழந்தை திட்டம், பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை, அது இதுன்னு அந்த அம்மா இருந்த வரைக்கும் அவங்க ரூல் பண்ணாங்கனாலே அப்ப பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு சைக்கோமெட்ரிக் அனாலிசிஸ் மாதிரி பெண்கள் கிட்ட பண்ணோம்னா, ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருந்த காலகட்டங்களில் தமிழ்நாட்டு பெண்களுடைய தன்னம்பிக்கை ஒரு படி கூட தான் இருந்திருக்கும். ஏன்னா தே ஃபெல்ட் ஜெயலலிதா ஆஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ். அந்த காலகட்டமும் முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் 2 பேரில் யார் ஆளுமே என்ன எதுங்கிறதுக்கெல்லாம் முடிவு கிடைச்சு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வசம் கட்சி இருக்குது. எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னா பேசணும்னா எல்லா கட்சியை பத்தியும் பேசணும். சோ அதனால எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு அவர் தான் தலைமைன்னு ஒட்டுமொத்த கட்சியும் ஒத்துக்கிடுச்சு. இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வரணும்னா, தமிழ்நாடு முழுவதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொண்டர் பலம் என்ன குறையும். எப்படி குறையுங்கிறது இருக்குல்ல, 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. அது குறையறதுக்கு இன்னும் 10 தலைமுறை ஆகும். வேக வேகமா தின்னாலும் இன்னும் 5 தலைமுறை ஆகும். ஒட்டு மொத்தமா யாருக்கோ எழுதி கொடுத்தாலும் அது மனம் மாறுறதுக்கு இன்னும் 2 தலைமுறை ஆகும். சோ அப்போ அது அழியாத சொத்து, இரட்டை இலை அழியாத சொத்து. அதிமுகவினுடைய கருப்பு வெள்ளை சிவப்பு கொடி அழியாத சொத்து. அது இருக்கிற வரைக்கும் அதிமுக அழிக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் அதை நம்புறாங்கன்னா அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. பாஜக வந்து கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம். இப்ப கோ எக்ஸிஸ்டன்ஸ்னா நான் ஒரு உதாரணத்துக்கு இப்ப பிஜேபி மகாராஷ்டிரால வளர்ந்த கதை வச்சுக்கலாம். மகாராஷ்டிரால அவங்களும் இருந்தாங்க, ஒரு பக்கம் சிவசேனா இருந்தாங்க. சிவசேனாவை பிஜேபி அழிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா சிவசேனாவும் அவங்களும் கோ எக்ஸிஸ்ட் பண்ணலாம். அதாவது ஒரு வீடு இருக்கு, அந்த ஒரு வீட்டுக்குள்ளார இவங்க 2 பேராலையும் வாழ முடியும். அவங்களால இந்த வீட்டை விட்டு இவங்களையும் துரத்த முடியாது, அவங்க இவங்களை துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 2 பேருக்குமான பொதுவான சில விஷயங்கள் இருக்கு. ஓகே, நீ சமைக்கிறது எனக்கும் ஓகே, நீ சாப்பிடுறது எனக்கும் ஓகே, நீ இங்க இருக்கிறது எனக்கும் ஓகே, என்னால உன்னை அகாமடேட் பண்ணிக்க முடியும். அந்த கோ எக்ஸிஸ்டன்ஸ் அதிமுகவிடம் பாஜகவாலையும் வைத்துக் கொள்ள முடியும், யாராலும் வைத்துக் கொள்ள முடியும், தமிழக வெற்றி கழகத்தினாலும் வைத்துக் கொள்ள முடியும். நாளைக்கு காலப்போக்குல இவர்கள் வாழ்ந்து இவர்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழலில் அதற்கு பிறகு டிசைட் ஆகும், ஓகே எங்க இருந்து யார் எங்க ஷிஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு. சோ அப்படித்தான் இது சாத்தியமே தவிர அதிமுகங்கிற ஒரு கட்சியை அழிச்சு வளர்ந்துடலாம் அப்படின்னு எந்த ஒரு கட்சி நினைச்சாலும் அது பிராக்டிகலி பாசிபிள் இல்ல. நானே ஒரு இடத்துல நினைச்சிருக்கேன், எங்க வீக்கா இருக்கிற ஏடிஎம்கேக்கு எதுக்கு உயிர் கொடுக்கணும்? ஏற்கனவே ஏடிஎம்கே வந்து வென்டிலேட்டர்ல இருக்காங்க. நீங்க இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். 2024 எலெக்ஷன்ஸுடைய அவங்களுடைய நம்பர்ஸை பாருங்க. ஒரே ஒரு கட்சி எஸ்டிபி, வேற யாருமே கூட்டணிக்கு இல்ல. அவங்களுடைய வாக்கு சதவீதம் பெருசா விழல. பல இடங்களில் அவங்களுடைய வாக்குகள் அப்படியே தான் இருக்கு, ஸ்டாண்டர்டா இருக்கு. ஒரு சில ஊர்களில் 3வது இடம் தள்ளப்பட்டிருக்காங்க, ஒரு சில இடங்களில் டெபாசிட் இழக்கிற நிலைக்கு போயிருக்காங்களே. ஆமா, அங்கெல்லாம் வீக்கா இருக்கு. அதுதான் நீங்க சொன்ன அந்த குறைஞ்சிருக்கே அப்படிங்கிறது. ஆமா குறைஞ்சிருக்கு, நான் குறையவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், குறைஞ்சிருக்கு. குறைவது வேறு, அழிப்பது வேறு. இவர்களை அழிக்க முடியாது, அதிமுகவை காலகாலத்துக்கும் அழிக்க முடியாது. ஏன்னா அவங்க தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, சோசியல் வெல்ஃபேர்ல, சோசியல் ஜஸ்டிஸ்ல மிகப்பெரிய பங்காற்றி இருக்காங்க. இன்னைக்கு 69% தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பெருமையா பேசுறோம்னா, அந்த 69% பெற்று அரசிதழில் வெளியிட்டு அது ஒரு கெசட்ல கொண்டுட்டு வந்தது ஜெயலலிதா அவர்கள். அதை கலைஞர் கருணாநிதி பண்ணல, ஜெயலலிதா தான் பண்ணாங்க. எந்த ஜெயலலிதா? பாப்பாத்தி ஜெயலலிதா. அப்படித்தானே இவங்க சட்டசபையில சொன்னாங்க. அவங்களும் சொன்னாங்க, ஆமா நான் பாப்பாத்தி தான் அப்படின்னு சொன்ன அந்த ஜெயலலிதா தான் அதை செய்து காட்டினாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ அதிமுக என்ற ஒரு கட்சி அழிக்க முடியாத ஒரு கட்சி. அது கூடலாம் குறையலாம். இன்னும் ஒரு படி மேல போயிட்டு நாளைக்கு விஜயே கூட அதிமுகவினுடைய தலைவராக வரலாம், தமிழக வெற்றி கழகத்தை கூட கலைக்கலாம். இதுக்கெல்லாம் கூட சாத்தியம் இருக்கு. ஆனால் என்ன சாத்தியம் இல்லைன்னா, அதிமுக ஒரு கட்சியை இழுத்து மூடி அந்த எம்ஜிஆர் மாளிகைக்கு பூட்டு போடுறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. அதுக்கு சாத்தியமே இல்லை. சோ அப்போ இந்த மாதிரியான ஒரு கம்பாரிசன், எடப்பாடி வீக்கா இருக்காரு, அதிமுக வீக்கா இருக்கு, அது எப்ப வேணாலும் உயிர் தெழுந்து வந்துரும். அந்த கட்சியினுடைய பவர் அந்த மாதிரி. சோ அதனால அது அப்படி அந்த மாதிரி புரிதலோடு பண்றதே எனக்கு என்னன்னா திமுகவுக்கு ஹெல்ப் பண்றதுதான். திமுகவினுடைய நரேட்டிவே என்னன்னா, இப்ப அவங்க இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்றாங்க. என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, வீக்கா இருக்கிற ஏடிஎம்கேவை எதுக்குங்க பிஜேபி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியில இருந்தே ஒரு குரலை கிளப்புறது, இதே மாதிரியான ஒரு குரலை தாவேக்கால பரவ வைக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு கட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை கலைத்து விட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிறகு இன்னொரு 20 வருஷம் கழிச்சு நம்ம பேசுவோம். இன்னைக்கு விஜய்க்கு 50 வயது, 70 வயதுல விஜய் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, பொதுச் செயலாளராக மாறி தமிழ்நாட்டோட முதல்வராக வந்தாருன்னா, விஜய் ரசிகர்கள் எல்லாம் இல்ல எங்களுக்கு தாவேக்கா தான் வேணும்னு கொடி பிடிக்க போறாங்களா? சந்தோஷமா ஏத்துக்க போறாங்க. அவங்களை பொறுத்தவரைக்கும் அவங்க தலைவர் முதல்வர் ஆகணும், அதான அவங்களோட ஆசை. சினிமால பாக்குற மாதிரி கிளைமாக்ஸ்ல அவர் வரணும். எந்த கட்சியில இருந்து வந்தா என்ன? சோ அப்போ அதிமுகவோடு கோ எக்ஸிஸ்ட் ஆகி அதிமுகவிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை, ஏன்னா அரசியல் எதை நோக்கி எடுத்து செல்லும் என்பது யாருக்கும் தெரியாது. இது யாருக்கு வேண்டாலும் வேண்டுமானாலும் இது நடக்கலாம்னு நான் சொல்றேன்.
ஸோ அதனால அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட் பண்றது அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அதில் உடன்பாடு இல்லை.